அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியுமாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு மேடை போட்டு பேச முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை அண்டை வீட்டுக்காரருக்கு எடுத்து சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உண்மையான வரலாற்றை நாம் வளர்க்கிற பிள்ளைகளுக்கு போதிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு போதிக்கிற அளவுக்கு இஸ்லாம் குறித்து, வேதம் குறித்து, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து நாம் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறோமா? நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள். விளையாட்டு வீரர்களை அறிந்து வைத்திருக்கிறோம், அரசியல் கட்சி தலைவர்களை அறிந்து வைத்திருக்கிறோம், சினிமா கூத்தாடிகளை அறிந்து வைத்திருக்கிறோம். நாம் நேசிக்கிற எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை விரல் நுனியிலே வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்காக இறைவன் புறத்திலிருந்து நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்க, இருளிலிருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு ஒளி விளக்காக இறைவன் அனுப்பிய அந்த தூதருடைய உயிரை விட மேலாக நேசிக்க மதிக்கத்தக்க அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மில் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பெண் குழந்தைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பேர குழந்தைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே எத்தனை நாள் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே எத்தனை நாள் வாழ்ந்தார்கள், எந்த வருடம் மரணித்தார்கள், மரணிக்கும் போது அவருடைய நிலை என்ன, அவருடைய வீடு எப்படி இருந்தது, அவருடைய கதவு, வீட்டுக்கு கதவு எப்படி இருந்தது, அவர் உடுத்துகிற ஆடை எப்படிப்பட்ட ஆடை, அவர் உண்ணுகிற உணவு எப்படிப்பட்ட உணவு, அவருடைய வீட்டினுடைய ஏழ்மை நிலை என்ன, யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரிந்தால் மிக மிக சந்தோஷம், மிக மிக சந்தோஷம். இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மனித சமுதாயத்திற்காக வேண்டி இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தை உலக அழிகிற நாள் வரை இந்த மனித சமுதாயத்திற்கு கொண்டு செல்கிற பொறுப்பை யார் எடுத்திருக்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கையிலே எடுத்திருக்கிறார். இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்தாலும் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தியே தீருவேன் என்று இறைவன் சொல்லிவிட்டான். உலகம் அழிகிற நாள் வரை இந்த மனித சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட மக்களை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். அவர்கள் யார்? குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். மனித சமுதாயத்தில், நான் படைத்த மனித சமுதாயத்தில் மிகச்சிறந்த சமுதாயம் யார் என்றால், மக்கள் மத்தியிலே நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அவர்கள்தான் குன்தும் ஹைர உம்மத். நான் படைக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த படைப்பென்று இறைவன் சொல்லுகிறானே, அந்த சிறந்த படைப்பாக நீங்கள் மாறி பாருங்கள், அந்த சிறந்த படைப்பாக நீங்கள் மாறி பாருங்கள். இன்றைக்கு இந்த மொபைல் போன் எல்லோருடைய கையிலே உண்டு. தினசரி துடைக்கிறோம், சார்ஜ் போடுகிறோம், தினசரி பயன்படுத்துகிறோம், செய்திகளை பரிமாறுகிறோம், செய்திகளை வாசிக்கிறோம். இந்த மொபைல் போனோடு இருக்கிற தொடர்பு அளவுக்காவது திருக்குரானோடு நமக்கு தொடர்பு உண்டுமா? வீடுகளிலே திருக்குரான் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? எடுத்து தூசி தட்ட வேண்டும். அந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை இன்றைக்கு நாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படிக்க நமக்கு நேரம் இல்லை. சினிமா பார்க்க நேரம் உண்டு, ஊர் சுற்றுவதற்கு நேரம் உண்டு, ஓய்வெடுப்பதற்கு நேரம் உண்டு, பணம் சம்பாதிக்க நேரம் உண்டு, சம்பாதிக்கின்ற பணத்தை அனுபவிக்க நேரம் உண்டு, எல்லா பொழுதுபோக்குக்கும் நமக்கு நேரம் உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க, திருக்குரானை படிக்க, அதன்படி நம்முடைய வாழ்வில் வணக்க வழிபாடு செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்த்துகிற பொறுப்பு அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய கையில் அளவா தந்தார்கள். அரஃபா பெருவழியில் இறுதி பேருயரின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனக்கு பிறகு நான் சொன்ன ஒரு செய்தியானாலும் எனக்கு பிறகு இந்த மனித சமுதாயத்திலே எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களது பொறுப்பு.